என்ன மித்ரா, எந்திரிச்சிட்டியா? இன்றைக்கி உனக்கு லீவு தானே? அதே நான் எழுப்பாமல் விட்டுட்டேன். நல்ல வேளை எந்திரிச்சு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நானே வந்து எழுப்பிடுவோம் பார்த்தேன். எந்திரிச்சிட்டேன். சாப்பிட்லையாம்மா? ஆமாங்க ஆண்டி, லீவு தானே, சீக்கிரமே எந்திரிச்சேன். மறுபடியும் மணியை பார்த்துட்டு படுத்துட்டேன். நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஆஃபீஸ் போகிறதுனால பரவாயில்ல, கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு கிளம்பலாம். ஒரு வேலையும் இல்லை, அதனால தான் ஆண்டி படுத்துட்டேன். சரிம்மா, சாப்பிட்றேன்னா சாப்பிடு. எங்கே ஆண்டி, டைனிங் டேபிளுக்கு வந்தால் இங்கே சாப்பாடு ஒன்றுமே இல்லை. நான் என்னத்தை சாப்பிட்றது? வயிறு வேறு பசிக்குது. காலையில் எப்போவும் டீ குடிப்போமா? டீ குடித்தா ஒன்றும் தெரியாது. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லையா? நைட்டு சாப்பிட்டதோடு படுத்தது. பசி உயிர் போகுது. இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆண்டி. ஏன் ஆண்டி, எதுவுமே செய்யலையா? இல்லையாம்மா, காலையில் தான் அன்றைக்கி பூரி குருமா எல்லாமே செஞ்சாலே. எனக்கு தனியாக இட்லி ஊற்றி தந்தா, நான் சாப்பிட்டுட்டேன். நீ இன்னும் எந்திரிக்கலையே, சரி லேட்டாக பூரி சுட்டு தருவா சாப்பிட்டுக்கேன்னு பார்த்தா அவள் உனக்கு ஒன்றுமே செஞ்சு வைக்கலையா? கிச்சனுக்குள்ளேயே ஒன்றையும் காணுமே. நான் டேபிளில் இருக்குள்ள நினச்சி வந்தேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவ? தெரியலையே ஆண்டி, எனக்கு பசிக்குது ஆண்டி. பூரியா? பூரிலாம் நான் சாப்பிடவே மாட்டேன் ஆண்டி. அதெல்லாம் ஆயில் ஐட்டம், அதெல்லாம் சாப்பிடுவாங்களா? நானா டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறாள். அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் ஆண்டி. எனக்கு 2 தோசை ஊற்றி தர சொல்கிறீங்களா? தோசை தானம்மா, இது உன் வீடு. நீ தாராளமாக அதிகாரம் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம். நீ எதுக்கு ஊற்றி தர சொல்கிறீங்களான்னு கேட்குற? அதிகாரமாக கேளு. அவள் எங்கே? என்ன மகாராணி எந்திரிக்கல? எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்தாலே மறுபடியும் போய் படுத்துட்டாலாம் என்ன? இந்த வரட்டும், இரு வாரேன். நல்ல வேலை, இந்த அவளே வந்துட்டா பாருடி, கொண்டு வந்திருக்கா பாரு, வாங்கி சாப்பிடு. நல்ல வேலை ஆண்டி, எதுவும் இவள் பழி வாங்குறக்காக செய்யாமல் விட்டுட்டாலும் நினச்சேன். பரவாயில்ல, செஞ்சு வச்சுருக்கா. அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். செஞ்சு தானே ஆகணும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுக்குறது தானே அவள் வேலை. இல்லாட்டினா அவளுக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? செய்யாமல் போயிடுவாளா? ஒரு பயம் இருக்கும்ல, அதனால் வச்சு தான் செய்வாள். அப்படிலாம் உனக்கு செய்யாமலாம் இது பண்ண மாட்டாள். ஏதாச்சும் கேட்டு செய்யலைனா என்கிட்ட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாள்ல, கூடுவேம்மா. என்னங்கிட்ட சொல்கிறீங்க? என்னத்தை கொடுக்க சொல்கிறீங்க? அவங்களுக்கு பசிக்குதுன்னா போய் சாப்பிட சொல்லுங்கள். அவங்க பசிக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், பூரி இப்போ யாருக்கிட்ட எடுத்துகிட்டு வந்த? அவளுக்கு தானே எடுத்துகிட்டு வந்த. எடுத்துகிட்டு வந்தது கொடுக்க மாட்டியலோ? இவங்களுக்கு எதுக்கு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன்? இவங்களுக்குலாம் ஒன்றும் நான் எடுத்துகிட்டு வரல. இது கார்த்திக் எடுத்துகிட்டு போகிறேன். அவர் இப்போ தான் எந்திரிச்சார். பெட்லேயே வச்சு சாப்பிடணும்னு சொன்னார், அதனால தான் கொண்டு போகிறேன். உங்களுக்கு பஸ்ஸா? நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்றதுக்கு தான் இங்கே ஒன்றுமே இல்லையே. பூரியுமே இப்போ தான் சுட்டுப்புட்டு போகிற போல் மாவு தான் இருக்குது. மாவும் குருமாவும் தான் இருக்குது. என்ன நானே செஞ்சு சாப்பிடணுமா? எனக்கு பூரிலாம் வேணாம். எனக்கு 2 தோசை மட்டும் ஊற்றி தந்துட்டு போ. எனக்கு குருமாலாம் வச்சு தோசை சாப்பிட பிடிக்காது. சட்னி, கார சட்னி ஏதாச்சும் வச்சு தந்துட்டு அப்புறம் நீ எடுத்துகிட்டு போ. உனக்கு இப்போ யார் பூரியே நான் சுட்டு தரேன்னு சொல்லலை, அப்புறம் என்ன தோசை வேறு கேட்குறேன்? நீ நினச்சதெல்லாம் சாப்பிடணுன்னா உங்கள் வீட்டில் சாப்பிடணும் இல்லையா? கடையில் போய் காசு கொடுத்து சாப்பிடு. அதுவும் இல்லையா, இங்கே எதுவும் சாப்பிடணும்னு நினைக்கிறியா? இந்த இருக்காங்களா உங்கள் ஆண்டி, அவங்கள செஞ்சு தர சொல்லு. இல்லைன்னா நீயே போய் செஞ்சு சாப்பிடு. என்னாலாம் செய்ய முடியாது. உனக்கு வேலை செய்யறதுக்கு என்னை வெற்றி விட்டுருக்காங்களா? ஏய், அவள் கேட்குறத செஞ்சு கொடுடி. கூட அவள் கூட பேசிக்கிட்டு இருக்க. தோசை தான் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாள்ல, 2 தோசை சுட்டு கொடுவே. அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையில் போட்டு மசாலா தோசை மாதிரி சுட்டு கொடு, சரியா? அத்தை, நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நான் இருக்கேன்னா? இவளுக்கு பாவம் பார்த்து தான் இந்த வீட்டில் கொண்டாந்து தங்க வச்சேன். இவன் என்னையே வேலை வாங்குவாளா? ஏதாச்சும் வேணா செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? என்னட்ட எதுக்கு கேட்கணும்? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? எதாக இருந்தாலும் என்னட்ட கேட்குறது. அதுவும் அதிகாரமாக கேட்குறாங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தா கூட பாவம் புண்ணியம் பார்த்து 2 தோசை ஊற்றி கொடுத்துருப்பேன். இந்த அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு வச்சுக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இங்கே கார்த்திக் பசிக்கா இருப்பார், நான் போகிறேன். சரி சாதனா, சரி பூரியே சுட்டு தரியா? எனக்கு தோசை வேணாம். நீ சட்னி அரைச்சி மறுபடியும் தோசை ஊற்றி கஷ்டம்தான். எனக்கு பூரியே சுட்டு தந்துட்டு போயிரு. ஒரு 3 பூரி சுட்டுதா போதும். நான் தான் சொல்கிறேன்ல மித்ரா, எனக்கு வேலை இருக்குது. அவருக்கு பசிக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வேற போகிறோம், சரியா? உனக்கு வேணும்னா நீ போய் செஞ்சு சாப்பிடு. இல்லையா பட்னியா கடை, சரியா? கடை கூட பக்கத்தில் தான் இருக்குது. போய் வாங்கி சாப்பிட்டு வாங்க. வீட்டில் தான் ஓசியை தங்க விடுவோம். சாப்பாடுமா உனக்கு ஓசியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன சொந்த கடலா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? வாய் உனக்கு வர நீண்டுக்கிட்டு தான் போகுது. எல்லாம் அவன் கொடுக்குற தைரியம் தானா? அப்பனு மயன்மா சேர்ந்து உனக்கு தைரியம் கொடுக்குறாங்கல்ல, அந்த தைரியத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கியா? சோறு ஓசியை போடுறாங்களாம்ல, என்ன நீ சம்பாரிச்சு போடுறியா? என் பிள்ளைங்க என் புருஷனும் சம்பாரிச்சு போடுறாங்க. என்னமோ இவ போய் காடை வெட்டி களை வெட்டி சம்பாரிச்சு போட்ட மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. எத்தனை நாள் அப்படி சம்பாரிச்சு போட்டேன்னு தெரியலையே. எனக்கெல்லாம் சோறு ஊற்றுறதுக்கு நல்லா சொல்லி காட்டுவ போலையே. என் மருமகளுக்கு சோறு இல்லைங்கிற, சொந்தமாக பந்தமானு கேட்குறேன். அவளுக்கு இல்லாத உரிமையா உனக்கு இருக்குது? இன்னும் உரிமை ஒன்றும் வரல, அதனால் உங்களுக்கு நான் செய்ய முடியாது. நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, உங்களை எதிர்த்து பேசணும்னு சொன்னாலும் பரவாயில்ல. இதுதான் என்னோட முடிவு. எல்லாருக்கும் நான் அடிப்படைச்செல்லாம் போக மாட்டேன். சூப்பர் சாதனா, இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்போ தான் என் மருமக மாதிரி நடந்துக்கிறேன். உங்களுக்கு பொறுக்காதே, மருமகளை ஏற்றி விடுறதே உங்களுக்கு வேலை. பெரிய பிள்ளை இப்படிலாம் பேசாதேன்னு ஒரு வார்த்தை வருதா? என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளை பாவம் பசிக்குதுங்க, ஒரு தோசை ஊற்றி கொடுக்க வேணாம், ஒரு பூரியாச்சும் சுட்டு கொடுக்கலாம்ல. எதுவுமே பண்ணி தர மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிள்ளை பட்னியாவை கிடக்கும்.
அவள் தான் மாவு பிசைஞ்சு குருமா எல்லாம் செஞ்சு தானே வச்சிருக்கா. ஒரு தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. மேல் வெளிச்சு போய் கிடந்தா பட்னியாக கிடங்க. அதுக்கு அவளா புணப்படுவா. சாதனா நீ போமா, நீங்கள் சாப்பிட்டு வெளில போகிறீங்கல்ல, போங்க. சரிங்க மாமா. ஏங்க அந்த புள்ள மனசு கஷ்டப்படாதா? என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? அவளை மாதிரியே நீங்களும் சொல்லியே பட்னியா கடை பட்னியா கடைன்னு. வீட்டுக்கு வந்தவங்கள பட்னியா போட்டால் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது தான். நீ போய் செஞ்சு கொடுவியா? இப்போ மேல் வெளிச்சு கிடந்துச்சுன்னா என்ன சாப்பாடு செஞ்சு கூட சாப்பிட முடியாதா? யார் வீட்டில் எப்படி சொல்லுவாங்க? நீனே போய் செஞ்சு சாப்பிடுமான்னு. நம்ம வீடு மாதிரி தானே சொல்கிறோம். போய் செஞ்சு சாப்பிட சொல்லு. மேல் வெளிச்சு போயிருந்தா இருக்கட்டும். இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். உங்களுக்கு செஞ்சு ஊட்டி வேற விடுவாங்களாக்கும். உங்களுக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஆமாம், 2 நாளாக என்ன இங்கிட்டு போகவும் அங்கிட்டு போகவும் வரவும் போகுமா தெரியலையே, என்ன விஷயம்? ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ வச்சும் புத்தி வந்துச்சே, சோசியரை போய் பார்க்கணும். குடும்பம் இப்படி சின்ன பின்னமாக போய் சண்டையும் சச்சரவுமா இருக்கே, என்ன ஏதுன்னு சொன்னாரா? அதெல்லாம் குடும்பம் இப்போதான் நல்லபடியாக இருக்குது. அதனால தான் சாதனா சாதகத்தையும் கார்த்தி சாதகத்தையும் கொண்டு போய் சாந்தி மூர்த்தி ரெடி பண்ணணும்ல, அதுக்கு தான் கேட்டுட்டு வந்தேன். இன்னும் 1 வாரத்தில் வச்சுக்கலான்னு சொன்னார். நல்ல நாள் குறித்து கொடுத்துருக்காரு. நீ எதுவும் வம்பு பண்ணாமல் பிள்ளைங்களை ரெடி பண்ணி அனுப்பணும், சரியா? பாருடா, இந்த விஷயம்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? யாரை கேட்டு இந்த விஷயம் பண்ணீங்க? யாரை கேட்கணும்? கார்த்தியும் சாதனாவையும் கேட்டுட்டேன். வேணான்னே சொன்னாங்க. அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சேன். வேற இதில் யாரை கேட்கணும்? யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நல்லா நம்ம குறித்து கொடுத்தா போதும். மற்றது நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நடக்கும். நீங்கள் குறித்து கொடுத்தா எல்லாம் தானாக நடக்கும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நானே அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவளை இங்கேயே நிரந்தரமாக இருக்க வச்சலாம் பார்க்குறீங்களா? இங்கே பாருடி, மறுபடியும் வீட்டை விட்டு துரத்துலேயும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நேரம் அப்புறம் கையை நீட்டிட்டுனா போச்சு. இந்த வயசில் சண்டை போடக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையே நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத செய்ய, இல்லையா நான் ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். நீ எதுவும் பண்ண வேணாம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தால் சரிதான். வந்துட்டாங்க பார்த்தா கண்டவெல்லாம் கூட்டி வந்துச்சுட்டு அவளுக்கு ஆக்கி கொட்டுருக்குது. என் மருமக வேணுமோ இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு மட்டும் அவள் ஆக்கி போட மாட்டாளாக்கும். நல்லா கொட்டிக்கிரியில் வக்கனையை செஞ்சு போட்டா அப்போ மட்டும் அவள் வேணும். மறுபடியும் ஏதாச்சும் பேசு, தொலைச்சு கட்டிப்பிடின்னு தொலைச்சு. நல்லது நடக்கும்போது ஏதாச்சும் அவசர குணமாக பேசுறது. சரி, உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது முதல்ல. பாத்தியம்மா, அந்த மனுஷனுக்கு திமுற எல்லாம் கைமீறி போச்சும்மா. இவ்வளோ நாள் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. இதை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீ இந்த வீட்டுக்கு வந்தாதாம்மா சரியாக வரும். இவளை துரத்தலான்னு பார்த்தா துரத்தவே முடியாது போல். இங்கே இருக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்த மனுஷன் எல்லாரும் பார்க்குறாங்க. துரத்துறதுக்கு ஒரு வழியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க ஆண்டி, இதுக்கு தான் நான் இங்கே வந்தேனா? எதுக்குடா இங்கே வந்தோன்னு இருக்குது. பேசாமல் அங்கிட்டே இருந்தால் கூட எதையும் பார்க்க மாட்டேங்க, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், பசிக்குது. சாப்பாடு கூட செஞ்சு தர ஆள் இல்லை. அவள்கிட்ட அதிகாரமாக கேட்டால் செஞ்சு தருவான்னு சொன்னீங்க. அவள்கிட்ட ஆனால் கெஞ்சி கேட்டால் கூட செஞ்சு தர மாட்டா போல. என்னத்தை இப்படி இருக்கா? சரி இருமா, அவதே மாவு ஊட்டி வச்சிருக்கால, போய் சுட்டு சாப்பிடுமா. ஆண்டி, எனக்கெல்லாம் சுடு தண்ணி கூட காய வச்சு பழக்கம் இல்லை. நான் அடுப்பே பற்ற வைக்க மாட்டேன். அடுப்பு பக்கமே போக மாட்டேன்னு சொல்லப்போனால். தட்டில் போட்டால் கொடுத்தா சாப்பிட்டுட்டு தட்டிலே அப்படியே கையை கழுவிக்கிறேன். என்னையை போய் சுட்டு சாப்பிட சொல்கிறீங்களே. எனக்கெல்லாம் சப்பாத்தி தேய்க்கவே தெரியாது. அட என்னம்மா அது, கிழிஞ்சு போச்சு. ஆமாம், நீ எதுக்கு செய்ய போகிற? நீனே பணக்காரியாச்சே. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் இருப்பாங்க. உனக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது. ஏதாச்சும் ஆள் இல்லைனாப்புல உங்கள் அம்மா செய்ய சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருக்காங்க. நீ எதுக்கு செய்ய போகிற? உன்னே சொல்கிறது என் குத்தம்தான். சரி இருமா, நானே செஞ்சு தரேன். அப்புறம் என்ன பண்ணுறது? சரிங்க ஆண்டி. இவளை அந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்து தோட்டம் தருவ வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கோ இன்னும் தெரியலையே. இந்த சாதனை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான்னு பார்த்தா இவ அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டா. இப்படி எல்லா விஷயத்துலையும் பண்ணால் எல்லா வேலையும் நம்ம தான் வாங்குவா போலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பரவாயில்ல தெரில. சொத்து புறா நமக்கு வந்துடல, வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழியே இல்லை. இந்த மனுஷன் அதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிடலாம். இல்லைன்னா இவனை எங்கிட்டாச்சும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டா கூட தேவையில்ல. பார்ப்போம். ஆண்டி, எனக்கு பூரி வேணாம், சப்பாத்தி போட்டு தந்துடுங்களா? இவ வேற ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்ல மாட்டா. நொட்டு நொட்டுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு சொல்லுவா போல. சரிம்மா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் போட்டு தரேன். வா, அங்கே உட்காந்துக்க, சூடாக சாப்பிட்லாம். ஆமாம் ஆண்டி, சரிங்க ஆண்டி, சுட போட்டு தாங்க, சாப்பிட்றேன். அப்புறம் ஆண்டி, அவள் எங்கேயோ வெளியில் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக மதியத்துக்கு சோறு தர மாட்டா. எனக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தரீங்களா? அவங்க கையால் சாப்பிடணும் போல இருக்குது. செய்யலாமா? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சுட்டா போச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் லீவாம்மா? ஆமாங்காண்டி, வாரம் லீவு. அடுத்த வாரம்னா சனி ஞாயிறு 2 நாள் லீவு. 2 நாளும் உங்கள் கையால் தான் சாப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமா. எப்போவுமே டெய்லி லீவாக இருந்தாலும் நானே செஞ்சு தரேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என்னங்க சார், இந்த பக்கம் இப்படி வந்திருக்கீங்க? நேற்று தான் பார்த்தோம், திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்களே. என்னை பார்க்க வந்தீங்க? கண்டிப்பாக என்னை பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. யாரை பார்க்க வந்தீங்க?
ஆமா, எங்க அத்தையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னைய பார்க்கவா நான் வந்தேன்? எங்க அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதே எங்க அத்தையை பார்த்து காசு வேற கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் ஒன்றும் உன்னைய பார்க்க வரல. ஆ, கொழுப்பு தான். அவங்க அத்தை இந்த பேச்சு பேசும்போதே உங்கள் அத்தையை பார்க்க வரேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் கிஞ்சம் நல்லா இல்லை வச்சுருந்தாங்க, அம்புட்டுதான் இங்கேயே டேராப்பட்டுருவீங்க போலயே. என்ன பண்றது, அதுக்கும் ஒரு காலம் வரும். எல்லாத்துக்குமே காலம் வரும்ல, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, என்ன வீட்டுல யாருமே காணோம்? 2 பேரும் ஏதோ ஃபங்க்ஷன்னு வெளியில் போயிட்டாங்க. என்னையும் தான் கூப்பிட்டாங்க. டெய்லி காலேஜ் போகிறோம், ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டா கடுப்பாக இருந்துச்சு. அதனையும் ஃபங்க்ஷனுக்குலாம் எதுக்கு, அதான் போகல, வீட்டிலே இருந்துட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன சும்மா தான் இருந்தீங்களா மாமா? நான் சும்மாதான் மாமா பார்க்கலான்னு வந்தேன். வீட்டுல நிஜமாவே யாரும் இல்லையா? ஆமாம் மாமா, நிஜமாவே யாரும் இல்லை, வெளியில் போயிட்டாங்க. நாளைக்கு வரீங்களா? என்னடி நாளைக்கு வரீங்களான்னு கேட்குற? வீட்டுல யாருமே இல்லை, உனக்கு வேற பயமா இருக்கும். நான் துணைக்கு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. வேணாம், துணைக்கெலாம் ஒன்று இருக்க வேணாம். பட்ட பகலில் என்ன பேய் வரப்போதா, பூதம் வரப்போதா, இல்லை களவாணி வரப்போறான்னு என்னை வந்து தூக்கிட்டு போக. ஆமா செல்லம், ஊருக்குள்ள பூரா திரியிறாங்க, சரியான பெல்லா பயலுக. யார் வீட்டுல ஆள் இல்லைன்னு பார்த்து நோட்டை விட்டு லவக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. என் செல்லத்தை நான் தூக்க விட்டுருவேனா? மாமா இருக்கேன்டி உனக்கு காவலுக்கு. ஆ, நீங்கள் காவலுக்கு இருக்க லட்சணம் எனக்கு தெரியும். ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு தான் வந்தீங்களோ? உங்கள் மேலே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலை? பண்ணலையேடி, பண்ணியிருந்தா சீக்கிரமே வந்து தொலைச்சிருப்பேனே, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க மாட்டேனே. நான் மாமா பார்க்கலான்னு தானே வந்தேன், வெளியில் போன விஷயம் தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. மற்ற நாள் மட்டும் திட்டுவி இல்லை, இனி பார்க்க வர மாட்டேங்கிறியே, பேச மாட்டேங்கிறியே, ஃபோன் பண்ண மாட்டேங்கிறியேன்னு. இந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் சொன்னால் தாண்டி நல்லா இருக்கும். அப்போ தானே உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஃபீல் ஆகும். நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு. ரொம்ப பண்ணாதடி, ஒரு நான் பார்த்துக்க. என்ன பண்ணுவீங்க? பேசாமல் போங்க. உங்களுக்கு வேணால் டீ போட்டு தட்டுமா? எனக்கு டீலாம் வேணாம், வேற ஒன்று வேணாம். வேற என்ன? உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமே, பிரியாணி செஞ்சு தட்டுமா? அதெல்லாம் வேணாண்டி, எனக்கு நீ தான் வேணும். என்னது? நான் தமிழில் தானே சொன்னேன், நீ தான் வேணும் எனக்கு. என்னமாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் திடீர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க? அதான் யாரும் இல்லை, சாயங்காலம் தானே வருவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, உனக்கு என்ன பயம்? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. நான் வரும்போதே கதவை சாத்திட்டு தான் வந்தேன். அப்போ முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னு? ஆமாம், காலையிலேயே மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், வெளியில் போகிறோம் நாளைக்கு வான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். வரும்போதே கதவை சாத்திட்டு வந்துட்டேன், யாரும் வரமாட்டாங்க. மாமா, நீங்கள் சரியான ஆள். பார்த்தீங்களா, யதார்த்தமாக மாற மாதிரி வந்து இப்போ எதுக்கு வந்தீங்க நீங்கள்? சும்மா உன்னைய பார்த்துட்டு போகலான்னு உன் நினைப்பாவே இருந்துச்சா? ஆஹா, இத்தனை நாள் நினப்பெல்லாம் வராது. நேற்று தான் பார்த்துட்டு வந்தோம், திடீர்னு நினப்பா வந்துச்சாக்கும். யாருக்கிட்ட? என்கிட்டே கதை விடுறீங்களா? எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே 2 பக்கமும் காது குத்திட்டாங்க. மறுபடியும் குத்துறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. என்னடி, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமான்னு கேட்டேன், அதுக்கப்புறம் பேச்சே காணோம். நீங்கள் தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் என்ன கேட்குறது? நான் வேணாம் சொன்னதை விட்டுட்டேன், நான் வேணும் சொன்னதை அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லையே நீனு. என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கலையே. என்னமோ வேணும்னு கேட்டீங்க, என்னன்னு தெரியல. ஓ, பாயசம் கேட்டிங்களா? ஆமாடி, பாயசம் கிண்டி அதில் கொஞ்சம் விஷத்தை போட்டு தின்னுட்டு சாகுறேன். உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னம்மா கோச்சு எடுத்துக்கிறீங்க? அப்புறம் என்னடி, எனக்கு நீ தான் வேணுங்கிறேன், அப்புறம் பாயாசம் வேணுமா பனியாரம் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சாரி பாஸ், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்னால் முடியாதுப்பா, என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. எதுக்கு நான் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது, சரியா? எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு நீ வேணும், அவ்வளோதான். ஆசை தோசை அப்பில் வடை அதெல்லாம் வேணாம் செல்லம், நீ மட்டும் போதும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோங்களே, அவ்வளோதான். யாராச்சும் பார்த்தாங்க இப்போ வந்து, அதோட தப்புன்னு பிரித்து வச்சுருவாங்க. சும்மாவே அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த விஷயத்தை பார்த்துச்சு அவ்வளோதான், அதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது, நாங்கள் வர்றதுக்குள்ளே போயிடுவேன். மாமா வர்றதுக்கு சாயங்காலம் ஆகுமா, கேட்டுட்டு தான் வந்தேன். சரியான ஆள், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டே வருவீங்க. பின்ன லவ் பண்ணுறதுலாம் சும்மாவை கிடக்கு. அதுவும் வேற ஒரு பொண்ணுனா கூட ஒன்றும் தெரியாது. மாமா பொண்ணு, அந்த பொண்ணு, அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் சந்திக்கணும்னா யார் எப்போ வெளில போகிறா, எப்போ வருவாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே உண்டு. நீ என்ன எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க? இதுக்குதான் நான் வந்தேன், இதுக்கு நான் வராமலே இருந்திருப்பேனே. பின்ன எதுக்கு வந்தீங்க? ஏண்டி, காதலிக்கிற பையனை பார்த்து கேட்குற கேள்வியே அது. காதலிக்கிற பொண்ணை பார்க்க யாரும் இல்லாத நேரத்தில் வரானா எதுக்கு வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அதெல்லாம் தப்பு மாமா, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, சரியா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான்.
அடியே அடியே நடிக்காதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடு. நேற்றே கோயில் எஸ்கேப் ஆகிட்ட, கோயிலுக்கு வர சொல்லி கோயில்னால தப்பிச்சுக்கிட்ட. இன்னைக்கெல்லாம் என்னது நீ தப்பவே முடியாது. எனக்கு இன்னைக்கு வேணும். அதெல்லாம் முடியாதுப்பா நம்மளால. எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளோதான். போங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எதுக்கு தான் இங்கே வந்தீங்க நீங்கள்? இங்கே வரலைனாலும் ஒரு மாதிரி இருக்குது, வந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களோ? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏண்டி ஒரு முத்தம் கொடுக்குறதுலையா தப்பு இருக்கு? நீ வேற ஏண்டி, நீ எதுக்கு லாய்க் பண்ண மாட்டியா? போதும், எனக்கு பத்தாதே. எனக்கு போதும், நீங்கள் போங்க. ஓகே ஓகே, நான் வேணுங்கிறத கொடுத்துட்டு கிளம்புறேன், சரியா? போங்க மாமா, இப்படி தான் பண்ணுவீங்க. நீங்கள் வேணாம் வேணான்னு சொன்னாலும் விட மாட்டீங்க. சரி, இப்போ போட்டுமா? இல்லை வேணாம், இங்கே இருங்க. நீ இன்னே போ சொன்ன, வேணான்னு சொன்ன. நான் அப்படி தான் சொல்லுவேன், சொன்னோன்னே போயிடுவீங்களா? சரியான ஆளுதாண்டி நீ. ஆண்டி, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பிரியாணி சூப்பராக செஞ்சுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம்மா, ரொம்ப நாளாச்சு செஞ்சு டச்சு விட்டு போச்சு. நமக்கு நல்லா சமைக்க தெரியாதுன்னு யார் சொன்னது? நானா நல்லா சமைப்பேம்மா. இவெல்லாம் என்ன சமைக்கிற? நான் சமைச்சா அப்படி அமிர்தமாக இருக்கும். ஆமாங்க ஆண்டி. ஆன்மா 2 பேரும் வெளியில் போனாங்களே, ஆளே காணோம். நல்லா ஊர் சுற்றுறாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா கார்த்திக் பண்ணுற வேலையை? இந்த அளவுக்கு மாறுவார்னு நினைக்கவே இல்லை. போங்க ஆண்டி, பிரியாணி சாப்பிட்டது சந்தோஷத்தம்லாம் இவங்க போனதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாதனா இங்கே பாத்தியா, நம்ம எப்படா வரும்னு பாக்குறதுக்குன்னே நிக்கிறாங்க. ஏதாச்சும் சொன்னா கண்டுக்காத. அதெல்லாம் இல்ல கார்த்திக், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், விடுங்க நம்ம போலாம். ஆண்டி பார்த்தீங்களா எப்படி சோடி சேர்ந்துக்கிட்டு வெளியில் போகிறதும் வாரதும்? எனக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்கு ஆண்டி. இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண மாட்டீங்களா நீங்கள்? இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலையெழுத்தா? நாங்கள் 2 பேரும் இப்படி ஜோடியாக போயிட்டு ஜோடியாக வர வேண்டியது. இப்போ பாருங்கள், என் கிறங்கும் இவங்க 2 பேரும் போகிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஆண்டி இது? எனக்கும் வயிற்றுச்சலாக தாம்மா இருக்குது. நான் என்னம்மா பண்ணுறது? கொஞ்ச நாள் பொறுமா. ஆமாம், அதுக்கப்புறம் புருஷன் முன்னாடியே வாழ ஆரம்பித்து குழந்தையெல்லாம் பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் பொறுத்து நான் என்ன பண்ணுறது? குழந்தைக்கு என்ன ஆய் கழுவி விடுறதா? இருமா ஏதாச்சும் பண்ணலாம். சாதனா, இன்னைக்கு சாப்பாடு அந்த ஹோட்டல்ல எப்படி இருந்துச்சு பாத்தியா? நான் தான் சொன்னல, சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் போலாம். இன்னைக்கு போய் முதல்ல உனக்கு திஷ்டி சுத்தி போடணும். கண்ணு பூரா உன் மேல தான் இருந்துச்சு. வீட்டில் உள்ள கண்ணே உன் மேல தான் இருக்கு. நைட் ஆனோன்னே நான் 3 தடவை நல்லா துப்புன்னு துப்பு. நான் இங்கே கொண்டாந்து திஷ்டி சுத்தி கழிச்சிடுறேன், சரியா? உங்களுக்கு தான் கார்த்திக், 2 பேருக்கும் சேர்த்து தான் சுத்தணும். கண்ணு பூரா இங்கேதான் இருக்கு. யார் என்ன பண்றானே தெரியல. பாக்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா சாதனா, நீ சொல்றது கரெக்டு தான். கொஞ்சம் இறக்கப்பட்டு ஏதாச்சும் உதவி செஞ்சோம்னு வச்சுக்கவே, இங்கே வந்து நம்ம தலைமையிலே ஏறி உட்காந்துருவாங்க. உனக்கு புரிஞ்சா சரிதான். இனிமே பார்த்து நடந்துக்க. நம்ம வாரம் வெளியில போகலாம். யாரு கண்ணிலையும் படாம போயிடணும். அப்பதான் நமக்கு நல்லது. திஷ்டியா பட்டுச்சுன்னா வச்சுக்கவே முடியாம வந்துடும். வா, நம்ம உள்ள போயிடலாம். பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்படியே எரிச்சிருவாங்க. வயிறு வேறு எரியுது போல, கருகிற வாடை வருது. வா, நம்ம அங்கிட்டு போயிடுவோம். அப்பதான் அது அணையும். சும்மா இருங்க கார்த்திக், நீங்க வேற. நெசமாதான் சாதனா, வயிறு எரியுது, புகையிற வாடை வருது, கருகிற வாடையெல்லாம் வருது. உனக்கு வரலையா? வா, குப்புன்னு எரிஞ்சிடாம வெளியில வந்துடும் தீ வாட்டுக்கு. நம்ம போலாம், வா. ஆண்டி, திமிர பார்த்தீங்களா? நம்ம உங்களை பார்த்து கண்ணு வைக்கிறோமா, அதனால நம்ம வயிறு எரியுதான். எப்படி பேசிட்டு போறா பார்த்தீங்களா? நீங்களும் இதை கேட்டுக்கிட்டு சும்மாவே இருக்கியே, ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. பேசட்டுமா? எத்தனை நாளைக்கு பேசுகிறான்னு பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு இப்படி ஜோடியாக சேர்ந்து போகிறான்னு பார்ப்போம். அந்த இடம் நீ போக வேண்டிய இடம். கண்டிப்பாக நீ ஒரு நாள் போவேன். அதை இந்த அத்தை உன்னைய போக வைப்பேன், சரியா? நீ எதுவும் மனசில் போட்டு நினச்சிக்காத. நான் எதுவும் கேட்கலையே அப்படிலாம் நினைக்காத. கேட்டால் சண்டை தானே வரும். நம்ம கமுக்கமாக எல்லா வேலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், சரியா? வெளியில் எதுவும் தெரியக்கூடாது. நீங்கள் இருக்கணும், நம்ம சண்டை போடாமல் இருக்கணும். சண்டை போட்டோம்னு வச்சுக்க, அவனை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? நீ வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே ஏதாச்சும் செய்யலாம். ஆமாங்காண்டி, அதுவும் கரெக்டு தான். நான் வாட்டுக்கு வெளியில் போயிட்டேன்னா வச்சுக்கோங்க, சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு ஆளும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட்டு. ஆமாம், அந்த ஸ்வேதாவே ஆளை காணுவீங்க. அவன் எங்கே போகிறேன் வரேன் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போகிறான். முன்னாடிலாம் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு போவாள், அண்ணன்ட்ட சொல்லிட்டு போவாள். ஆள் யாரும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இப்போ தான் உங்கள் அண்ணி இருக்காளே, எதாக இருந்தாலும் அவள்கிட்ட தான் அப்டேட் போகிறோம், அவள்கிட்ட தான் கொடுத்துட்டு போகிறான். எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வார அவளுக்கு தானே வேலை, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது. ஏன்டி ஸ்வேதாவுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல? கார்த்திக் பண்ணிட்டு பண்ணலாம் தாம்மா இருந்தேன். ஆண்டி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எங்கள் கல்யாணம் முடிஞ்சோன்னே எனக்கு தம்பி இருக்கேன், ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? உனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கானோம்மா? ஆஹா, நான் ஒரு பொண்ணுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க ஆண்டி, எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கேன், காலேஜ் தான் படிக்கிறேன். சொல்லுங்கள், எனக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், தம்பியை பேசலாம். இப்போ ஒரு பொண்ணு தான் சொத்துப்புறம் நமக்கு வந்து நினச்சோம், தம்பி வேறு இருக்கானா? இவ சொன்ன மாதிரி தம்பியை வளைச்சி போட்டு இங்கிட்டு கொண்டு வந்துட்டா சொத்து பூரா நமக்கு தானே. எது வந்தாலும் ஒன்று தான், நம்ம பொண்ணு நம்ம கூட இருப்பா. எல்லாம் ஓகே தான்.
கடவுள் அவராக கொடுக்குறாரு. யோசிக்கலாம். ஒரே கல்லில் 2 மங்கை அடிக்க வேண்டியதான். சொத்து எங்கேயும் வெளியில் போகாது, எல்லாமே நமக்கு தான். எப்படி சொத்து தான் வச்சுருக்காங்க. ஒரு நாளாச்சும் போய் வீட்டை போய் பார்த்துட்டு வந்தோன்னு எத்தனை பெரிய வீடுன்னு. அந்த மாதிரி பெரிய வீட்டுக்குலாம் நம்ம போனதே இல்லை. நம்ம வீடு பெரிய வீடு தான், இருந்தாலும் இவன் நல்லா பணக்காரின்னு சொல்கிறாளே, எத்தனை பெரிய வீடாக தான் இருக்கும். ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம், கேட்போம் அவள்கிட்ட.